வணக்கம் மக்களே, ஜிகே டாக்ஸ்க்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முருகப்பெருமானின் திருமந்திரம், பக்தர்களின் பிரச்சனைகளெல்லாம் தீர்க்கும் அருமந்திரம், குறைகளை தீர்க்கும் திருமந்திரம், பிணிகளை தவிர்க்கும் திருமந்திரம். முருகப்பெருமானுக்குரிய திருமந்திரமான சரவணபவ என்னும் மந்திரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முருகப்பெருமானுக்குரிய திருமந்திரத்தை நம்ம ஏன் சொல்ல வேண்டும், அதனால் நம்மளுக்கு எவ்வளோ பலன் கிடைக்குதுன்றதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இந்த உலகத்தையே காக்கும் முருகப்பெருமானுக்குரிய மந்திரமான சரவணபவ என்ற 6 எழுத்து மந்திரத்தோட சிறப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த சரவணபவ என்றும் ஷடாட்சர மகா மந்திரத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு. அந்த ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு கடாட்சத்தை குறிக்குது. அது என்னன்றதை தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முருகப்பெருமானோட அருளும் ஆசியும் உங்களுக்கு கிடைக்கும். முருகப்பெருமானோட ஷடாட்சர மகா மந்திரம் சரவணபவ என்று நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த சரவணபவ என்ற வார்த்தையை நம்ம உச்சரித்தால் நம்மளுக்கு என்னென்ன பலன் கிடைக்குதுன்னு பாருங்க. சரவணபவ அதில் உள்ள சா என்ற எழுத்து லக்ஷ்மி கடாட்சத்தை குறிக்குது. ரா என்ற எழுத்து சரஸ்வதி கடாட்சத்தை குறிக்குது. வ என்ற எழுத்து போகம் மற்றும் மோட்சம் இதை குறிக்குது. ந என்ற எழுத்து சத்ருஜயம். ப என்ற எழுத்து மிருத்யுஞ்சயம். வ என்ற எழுத்து நோயற்ற வாழ்வு என்று தனித்தனியாக ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு கடாட்சத்தை நம்மளுக்கு குறிக்குது. இந்த 6 எழுத்து மந்திரமான சரவணபவ என்றத ஒரு வார்த்தையை சொல்றதுனால நம்மளுக்கு எவ்வளோ பலன் கிடைக்குதுன்னு பாருங்க. இது தெரியும். இந்த சரவணபவ என்னும் மந்திரத்தை சொல்லும்போது லக்ஷ்மி தேவியோட அருளும் கிடைக்குது, சரஸ்வதி தேவியோட அருளும் கிடைக்குது, நம்ம வாழ்க்கையில செஞ்ச தவறெல்லாம் போய் மோட்சமும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் பிறவி பிணி தீருது. இந்த சரவணபவ என்னும் மந்திரத்தை நம்ம சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய அனைத்து பலன்களும் கிடைத்து நாமல் வளமுடனும் நலமுடனும் வாழ வழிவகுக்கிறது. எனவே இந்த சரவணபவ என்னும் மந்திரத்தை தினமும் உச்சரித்து முருகப்பெருமானோட அருளையும் ஆசியையும் பெற்று நலமுடனும் வளமுடனும் வாழ்வோம். எந்த ஒரு மந்திரத்தை நம்ம உச்சரிக்கும் போதும் அதனோட பொருள் தெரிந்து நம்ம சொன்னா அது கிடைக்கிற பலனே வேற மாதிரி, அதாவது ரொம்ப அதிகமான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எந்த மந்திரத்தை சொன்னாலும் அதனோட பொருளை தெரிஞ்சுக்கிட்டு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நம்ம உபயோகித்து பலன்களை பெறுவோம். தெரியாமல் நம்ம இவ்வளோ நாள் உச்சரிச்சிருந்திருக்கோம். இதை தெரிஞ்சு சொல்லுங்க, இன்னும் உங்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.